திருமணம் முடிந்த கையோடு புதுமண தம்பதியினர் வீட்டிற்கு கூட செல்லாமல் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு வந்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள முக்கூடலில் ஜெயராஜ், ஸ்வேதா தம்பதியர்களின் திருமண விழா இன்று நடைபெற்றது. திருமணம் முடிந்த கையோடு தம்பதியர்கள் வீட்டிற்கு கூட செல்லாமல் முக்கூடல் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மேலும் இதுபோன்ற மரங்களை நட்டு வைப்பதால் கோடை காலங்களில் வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்கும் மாசு இல்லாத சுத்தமான காற்று மக்களுக்கு கிடைக்கும் எனவும் மழை வளம் பெற உதவி செய்யும் என்பதை மனதில் கொண்டு இதுபோல மரங்களை நடுவதில் மக்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும் என கூறினர். திருப்பூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவிலான அமர்வு கைப்பந்து போட்டி நடைபெற்றது. திருப்பூர் சிக்கன் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் உள்ள பல்நோக்கு உள்விளையாட்டரங்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவிலான அமர்வு கைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. தனியார் பங்களிப்புடன் நடைபெற்ற இந்த கைப்பந்து போட்டியில் 8 மாவட்டத்தைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். லீக் சுற்று அடிப்படையில் நடைபெறும் இந்த போட்டியின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது. முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் கழிவுகளை தூய்மைப்படுத்தும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களுடன் ஒன்றிணைந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே உள்ள தாமிரபரணி ஆற்றில் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் குளிக்க வருவோரால் விடப்பட்ட கழிவு துணிகள், பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவை மிதந்து அசுத்தமாக காட்சியளிப்பதால் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து பொதுமக்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வருவாய் அலுவலர் கோமதி தலைமையில் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். உடுமலை அருகே அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான சிலந்தை ஆற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தமிழக கேரள எல்லையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான சிலந்தை ஆற்றின் குறுக்கே தற்சமயம் கேரள அரசு குடிநீர் தேவைக்கு என தடுப்பணை ஒன்றை கட்டி வருகிறது. இதனால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து பாதிக்கும் அபாயம் உள்ளதால் தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள அரசு உடனடியாக தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்த வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தமிழக கேரள எல்லையில் உள்ள 9வது சோதனை சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தடுப்பணை கட்டுவதை உடனே நிறுத்த வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதனால் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. தனியார் கல்வி உதவி பவுண்டேஷன் மற்றும் அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற விழாவில் ஓமலூர் காவல் ஆய்வாளர் லோகநாதன் கலந்து கொண்டு பேசினார். இதையடுத்து அரசு பள்ளிகளில் படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கல்வி உதவி பவுண்டேஷன் சார்பில் கல்லூரியில் சேர்வதற்கான உதவிகள் செய்யப்படும் எனவும், மேலும் படிக்க முடியாத குழந்தைகளை பவுண்டேஷன் சார்பில் படிக்க வைக்கப்படும் எனவும், உதவி தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொண்டு பயனடையுமாறும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.